ஹலோ, வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் அல்லது ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் அல்லது பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அதனுடைய ஃபைலில் போய்ட்டு நியூ ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய டிஃபால்ட் செட்டப் வந்து எப்படி இருக்கும், டிஃபால்ட்டாக அதில் என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ ஃபோட்டோஷாப் CS6 அதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு நியூ இமேஜ் அல்லது ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் பை டிஃபால்ட்டாக அந்த செட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப் CS6 ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செட்டப். ஓகேங்களா? ஸோ இது ஜிஸ்டரால் இந்த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நேமு, ப்ரீசெட்டு, விட்த்து சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது, ஹைட்டு அதுவும் சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது, ரிசல்யூஷன் வந்து பிக்சல்ஸ் ஆர் சென்டிமீட்டரில் இருக்குது, கலர் மோட் வந்து RGB கலர் அண்டு 8 பிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. சரிங்களா? ஸோ இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.